கச்சத்தீவை மீட்க கோரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தை முன்மொழிந்து சட்டசபையில் உரையாற்றிய முதலமைச்சர், கச்சத்தீவை மீட்பதே தமிழக மீனவர்களுக்கான நிரந்தர தீர்வாக அமையும் எனவும், இலங்கையில் ஆட்சி மாறினாலும் தமிழக மீனவர்களின் நிலை மாறவில்லை எனவும் குற்றம் சுமத்தினார். கச்சத்தீவை மாநில அரசுதான் தாரை வார்த்ததாக திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யப்படுகிறது எனவும் தெரிவித்தார். கச்சத்தீவு ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி கடுமையாக எதிர்த்ததாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டசபையில் கூறியுள்ளார். இது கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவரது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தமிழ்நாட்டைச் சார்ந்த இந்திய மீனவர்கள் நலன் கருதி அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என்பதை மத்திய அரசு மறந்து விடுகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் பாஜக ஆட்சி அமைத்தால் ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார்கள் என பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்ததாகவும், ஆனால் 97 இந்திய மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டசபையில் பேசியுள்ளார். அங்கே எத்தனை அரசியல் நிலைமைகள் மாறினாலும் தமிழ்நாட்டைச் சார்ந்த இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவது மட்டும் இன்னமும் மாறாமல் இருக்கிறது. தமிழ்நாட்டைச் சார்ந்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள் தான் என்பதை ஒன்றிய அரசு அடிக்கடி மறந்துவிடுகிற காரணத்தால் நான் மீண்டும் மீண்டும் அவர்களை தமிழ்நாட்டைச் சார்ந்த இந்திய மீனவர்கள் என்று அழுத்தமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சா ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார்னு 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் இந்த தாக்குதல் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இலங்கையில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. ஏற்கனவே இருந்தவங்க தோற்று புதியவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டு மீனவர் நிலைமை மாறலை.